சகனா குட்டியோட பொங்கல் இப்படிதாங்க ஸ்டார்ட் ஆச்சு. பொங்க பானை வாங்குறதுக்கு கடைக்கு போய் பானையை தட்டி தட்டி பார்த்து 2 பானையை வாங்கியாச்சுங்க. பாப்பாவை பொங்க பானையோட பார்க்கும்போது ராதை மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்து கடைக்கு போய் கும்பலா கூச்சி வச்சிருந்த மஞ்ச கொத்துல இருந்து நல்ல கொத்தா பார்த்து அம்மாவும் பொண்ணு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கரும்பு கடைக்கு போய் கரும்பு கட்டா வாங்கிட்டு தூக்க முடியாம 3 பேரும் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டோங்க. அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு காலையில காப்பு கட்டுற வேலையை மட்டும் தாங்க நான் செஞ்சேன். மத்த எல்லா வேலையும் என் ஒய்ஃப் தாங்க பாத்துக்கிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில பாப்பாவும் சீக்கிரம் ரெடி ஆகி ஒய்ஃபும் ரெடி ஆகி லாஸ்ட்ல பொங்க பானைக்கு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா அழகா போட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் உத்து பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அடுத்த வருஷம் பாப்பாவே போட்டுரும் போல இருக்குங்க. அடுத்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆமாங்க, பானையை வச்சு மேலே மஞ்சள் கொத்த வச்சு கட்டி அதுக்கப்புறம் எப்பயும் போல நாங்கள் 2 பொங்கல் வைப்போங்க. ஒன்று வந்து வெள்ளை பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். அதுக்கு தகுந்த மாதிரி பால்லாம் தண்ணிலாம் ஊற்றி ஒய்ஃப் ரெடியாக வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அந்த பானை அழகாக இருந்துச்சுங்க. இன்னும் சற்று நேரத்தில் பால் பொங்க போகுதுங்க. பாப்பாவுக்கு ஆர்வம் தாங்க முடியல. பாப்பா அப்படியே சும்மா எப்போ பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ பாப்பாவோட சவுண்டை கேளுங்களேன். பாத்தீங்களா பாப்பாவோட ஜாலியா? பால் பொங்கினதுக்கு அப்புறம் பானையில ஒய்ஃப் ஒரு கை, நான் ஒரு கை, பாப்பா ஒரு கை அரிசி போட்டோங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் பொங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதாங்க பொங்கல் அன்னைக்கு என் ஒய்ஃப் போட்ட கோலம் அழகாக இருந்ததுங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கரும்பெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தோம். பாருங்கள், பாப்பாவும் அம்மாவும் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இதுதாங்க சாமிக்கு நாங்கள் வந்து படைச்சது. ரொம்ப க்யூட்டாக எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக கொண்டாடிட்டோங்க. பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே வந்து குங்குமமும் திருநூறும் வச்சு விட்டுச்சிங்க. செம க்யூட்டாக அழகாக வச்சு விட்டுச்சிங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பொங்கலை சிம்பிளாக சந்தோஷமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொண்டாடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.